ஹாய், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு 1/2 கப் துவரம்பருப்பை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட இதை ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு பருப்பு, காய்கறி எல்லாமே ஒன்றா வேக வைக்கிறதுனால இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு இன்னைக்கு நான் சௌச்சௌ, கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் உங்ககிட்ட இல்லைன்னா புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பீன்ஸு, முருங்கைக்காய் இது எல்லாமே தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன காய்கறிகள்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம், ஒரு 10 to 15 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, காய்கறிகள் இதெல்லாமே சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டுமே போதும். ஏன்னா காய்கறிகள் சீக்கிரமாக வெந்துடும், பருப்புமே நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போது நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காய்கறி, பருப்பு எல்லாமே நல்லா நமக்கு தேவையான அளவு வெந்திருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும், சாம்பார் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். காரம் கூட வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். சாம்பார் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான சாம்பார் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், சாதம் இப்படி எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.